ஹே கைஸ், ரீசெண்டா ஒரு ஜிபி வாட்ஸ்அப்பை நான் வந்து இந்த சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணேன். எதுக்காகனா அதுல என்ன வைரஸ் இருக்கு, என்ன மாதிரி ஆக்சஸ்லாம் எடுத்திருக்காங்கிறத பாக்குறதுக்காக. அதை நான் எப்படி டெஸ்ட் பண்ணேங்கிறத இப்போ உங்களுக்கு நான் வந்து லைவாவே ஷோ பண்றேன். இதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து இந்த வைரஸ் டோட்டல். இந்த வைரஸ் டோட்டலுக்கு முன்னாடி அந்த சைட்குள்ள போய் நான் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத காமிக்கிறேன். இந்த வெப்சைட் தான் அது. இதுக்குள்ள போனதும் இங்க வந்து எனக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருந்துச்சு. இதை நான் கொடுத்தேன், எனக்கு வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சுது. இங்க வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்றதுனால நான் வந்து இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ டவுன்லோட் ஆன ஏபிகே ஃபைலை நான் எப்படி டெஸ்ட் பண்ணேங்கிறத சொல்றேன். இதுக்கு யூஸ் பண்ண டூல் நான் சொன்னதுதான் வைரஸ் டோட்டல். இந்த இடத்துல நான் வந்து அந்த டூலோட .com போட்டதும் எனக்கு வந்து டைரக்டா அந்த டூல்குள்ளே போயிடும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹோஸ்டிங் டூல். கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ இதுல வந்து என்னன்னா, இங்க வந்து நம்ம ஃபைல் அனலைஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு ஏபிகே ஃபைலோ இல்ல EXE ஃபைலோ எந்த ஃபைலா இருந்தாலும் இதுல நீங்க அப்லோட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள ஏதாவது வைரஸோ இல்ல மால்வரோ இல்ல ட்ரோஜனோ இருக்கான்றத இங்க நீங்க ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல யூஆர்எல் என்ன பண்ண முடியும்னா, ஏதாவது ஃபிஷிங் லிங்க்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு லிங்க் வந்திருக்கு, அந்த லிங்க் நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நான் அது என்னன்னு செக் பண்ணு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா அது வந்து லிங்க்ல ஏதாவது வைரஸ் இருக்கான்றத செக் பண்ணி காமிச்சிரும் உங்களுக்கு. இதுல நம்ம இந்த இடத்துல வந்து ஏபிகே ஃபைல தான் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். இங்க இருக்கு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வாட்ஸ்அப்போட ஏபிகே ஃபைல். இதை நீங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்ததுமே அது ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். அப்லோட் ஆயிட்டு அதோட ரிசல்ட்டையும் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணதும் காமிச்சிரும். ஜஸ்ட் நீங்க வெயிட் பண்ணா மட்டும் போதும். இந்த இடத்துல உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த ஃபைல்ல வந்து நமக்காக ஒரு ட்ரோஜனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நான் இங்க ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். திரும்ப உங்களுக்காக லைவா டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப டெஸ்ட் பண்ணேன். இந்த ட்ரோஜன்ங்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதும் ஃப்ரண்ட் எண்ட்ல உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கும். நார்மலா சேட் பண்ணது எல்லாமே சேட் ஆகும், வீடியோ கால் ஆடியோ கால் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ஆனா பேக்ரவுண்ட்ல உங்க மொபைலோட ஃபுல் ஆக்சஸ் அந்த ஹேக்கருக்கு கிடைச்சிருக்கும். என்ன மாதிரி ஆக்சஸ்னா, உங்க மொபைலோட கேமரா ஆக்சஸ் பண்ணலாம், நீங்க பண்ணக்கூடிய சாட்ஸை லைவா பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு அந்த வீடியோ கால் ஆடியோ கால்ஸ்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும் அவங்களால. அந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து நீங்க ஜிபி வாட்ஸ்அப்பை தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இங்க நான் வந்து இதுக்கான ஒரு பேலோட எப்படி ஜென்ரலா கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஷோ பண்ற வெயிட் பண்ணுங்க. இங்க வந்து MSF வேணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்றேன். இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, MSF வேணும், நீ எனக்கு ஒரு பேலோட கிரியேட் பண்ணுவேன். அது வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு இருக்கணும், அது மெட்ரோபிட்டர் வழியா இருக்கணும், அந்த மெட்ரோபிட்டரோட கனெக்ஷன் ரிவர்ஸ் TCP வழியா இருக்கணும். ஏன்னா TCP கனெக்ஷன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ரிவர்ஸ் TCP வழியா இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல சிஸ்டமோட IP கொடுக்கணும். இந்த கனெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் இந்த ஐபிக்கு ஃபார்வர்ட் பண்ணு. இந்த ஐபி வந்து போர்ட் நம்பர் இதுதான். போர்ட் நம்பர் வந்து இந்த ஐபியோட கேட் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஐபிக்கு வந்து எல்லா கனெக்ஷன்ஸையும் எடுத்து கொடுத்துரும். இது வந்து சிஸ்டமோட ஐபி. நீங்க எந்த சிஸ்டம் வழியா ஆக்சஸ் பண்ணுமோ அந்த சிஸ்டமோட ஐபி நீங்க கொடுப்பீங்க. ஸோ இந்த ஐபிக்கு வந்து எல்லா கனெக்ஷன்ஸ் வந்துடும். நீங்க வந்து உங்க சிஸ்டம் வழியா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சிவியர் கனெக்ஷனை இது எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்ஸ்டா ஐடி வந்து நம்மளுக்கு பேன் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் காலையில தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுலதான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா ஐடியும் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. சரி, நம்ம தான் ஆல்ரெடி அதுல எத்திக்கல் ஹேக்கிங் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோமே, எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம லீகலா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா ஈவினிங் பார்க்கல ஐடி பேன் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்ஸ்டாக்கு வந்து மெயில் பண்ணிருக்கோம், பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. இன்கேஸ் ஐடி அப்படி எதுவும் ரெக்கவர் ஆகலைன்னா நான் வேற ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதை என்னன்னு ஷோ பண்றேன். அந்த ஐடிக்கு நீங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன DM எல்லாம் பண்ணீங்களோ அந்த DM எல்லாம் அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.